கல்யாண கோலத்தில் மஞ்சள் குங்குமத்துடன் பூமாலை வாசம் வீச வேண்டிய அந்த வீடு அன்று இரத்த வாடையில் குலை நடுங்கி கிடந்தது. நிச்சயதார்த்தம் முடிந்த மறுநாளே அந்த வீட்டில் ஒப்பாரி ஓலம் கேட்டதுதான் ஒட்டுமொத்த தாசரஹள்ளி பகுதியையும் அச்சத்தில் ஆழ்த்தியது. காரணம், அன்று இரவு நடந்த அந்த 4 கொலைகள். மணமகன் உட்பட உறங்கிக் கொண்டிருந்த 4 பேர் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்டவர் கர்நாடக மாநிலம் கதக் நகரில் உள்ள தாசரஹள்ளி பகுதியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகரான பிரகாஷ் சுனந்தா தம்பதியின் மகன் கார்த்திக் மற்றும் அவரது உறவினர்களான பரசுராம ஹதிமானி, லக்ஷ்மி ஹதிமானி மற்றும் அகன்ஷா. வயதான கார்த்திக் குடும்ப தொழிலை கவனித்து வந்திருக்கிறார். இவரது தாயார் மாநகர் சபையின் துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். தந்தை பிரகாஷும் மாநகர் சபையில் முக்கிய பொறுப்பில் உள்ளார். இந்த நிலையில் கார்த்திக்கிற்கு திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்திருக்கிறது. அதன்படி கடந்த 17ஆம் தேதி நிச்சயதார்த்தம் சீரும் சிறப்புமாக முடிந்திருக்கிறது. அந்த நிச்சயதார்த்தத்திற்கு வந்தவர்கள்தான் பரசுராம ஹதிமானியும் அவரது மனைவி லக்ஷ்மி ஹதிமானியும் மகள் அகன்ஷாவும். 55 வயதான பரசுராம ஹதிமானி கொப்பளத்தைச் சேர்ந்தவர். நிச்சயதார்த்தம் முடிந்தவுடன் அன்று இரவு கார்த்திக்கின் வீட்டிலேயே படுத்து உறங்கி இருக்கிறார்கள். மேல்தளத்தில் பரசுராம ஹதிமானியின் குடும்பமும் தரைத்தளத்தில் கார்த்திக்கின் குடும்பமும் இருந்துள்ளனர். இந்த சமயத்தில்தான் இரவு ஒரு 2-3 மணி வாக்கில் வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறது ஒரு மர்ம கும்பல். அங்கே உறங்கிக் கொண்டிருந்த பரசுராம ஹதிமானியையும் அவரது மனைவி மகளையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளது. அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த கார்த்திக்கையும் கத்தியால் குத்தி கொன்று போட்டிருக்கிறது அந்த கும்பல். ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறதென்பதை அறிந்து அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டது. அடுத்த கணமே அந்த கொலைகாரர்கள் இருட்டுக்குள் தப்பி ஓடி தலைமறைவாகி இருக்கிறார்கள். உடனே கார்த்திக்கின் தந்தை பிரகாஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 4 சடலங்களையும் ஆய்வு செய்ததில் அனைவரும் கொடூரமான ஆயுதங்களால் வெட்டியும் குத்தியும் கொல்லப்பட்டது உறுதியானது. உடனே குற்றவாளிகளை பிடிக்கும் வேளையில் போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். 72 மணி நேர தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் சொந்த மகனே கூலிப்படை ஏவி தந்தை குடும்பத்தை தீர்த்து கட்ட நினைத்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த பயங்கரத்தின் சூத்திரதாரி விநாயக் பிரகாஷின் முதல் தாரத்து மனைவிக்கு பிறந்தவர். முதல் மனைவி இறந்துவிடவே பிரகாஷ் 2வது திருமணம் செய்திருக்கிறார். விநாயக்கின் பெயரில் ஏராளமான சொத்துக்களை பிரகாஷ் எழுதி வைத்திருக்கிறார். 6 மாதத்துக்கு முன்பு அப்பாவுக்கு தெரியாமல் விநாயக் சொத்துக்களை விற்றிருக்கிறார். இதனால் தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. தந்தையின் குடும்பத்தையே தீர்த்து கட்ட விநாயக் முடிவு செய்திருக்கிறார். இந்த கொலையை செய்து முடிக்க கூலிப்படையை நாடியிருக்கிறார் விநாயக்.
65 லட்சம் ரூபாய் விலை பேசப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டபடி சம்பவத்தன்று களத்தில் இறங்கிய கூலிப்படை வீட்டில் இருந்தவர்களை தீர்த்து கட்டியிருக்கிறார்கள். இதில் சோகம் என்னவென்றால், நிச்சயதார்த்தத்திற்காக வந்த பரசுராம ஹதிமானியின் குடும்பத்தினர் ட்ரெயினை தவறவிட்டதால் அன்று இரவு அங்கு தங்க வேண்டியதாகிவிட்டது. கூலிப்படையினருக்கு அடையாளம் தெரியாததால் கார்த்திக்கோடு சேர்த்து அவர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கூலிப்படையினரையும் விநாயக்கையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.